பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷால் பார்த்தோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கிறத வீடியோ ஆதாரத்து மூலமாக அவங்க உண்மையை கண்டுபிடிச்சி சுபத்ரா கிட்ட சொல்லவும் இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அசோக்கிட்ட அவங்க ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, ஐயோ அசோக் இந்த மாதிரிக்கு அந்த கங்கா கிட்ட தான் நகையை கொண்டு கொடுத்துருக்குறான், இப்போ இதனால் எல்லா உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னா அந்த கங்கா அசோக்கை பற்றி எப்படியும் விஷால் கிட்ட சொல்லியிருப்பானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்க்கும்போது விஷால் அவங்க சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இசை மேலே பழைய தூக்கி போட்டிங்களா, அதனால இசைக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஷால் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, அப்படின்னா பாதி நகை தானே கிடச்சிருக்குது, மீதி நகை இசையோட ரூமில் தானே இருந்துச்சுது, அப்போ அவள் தானே காரணம், நீ சும்மா என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் மன்னிப்பு கேட்க முடியாது, உண்மையை சொல்லப்போனால் இன்னும் இசை முழுமையாக குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்படலை, அப்படி இருக்கும்போது நீ என்ன எதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்கிற அப்படிங்கும்போது உடனே விஷால் சொல்கிறாங்க, அந்த மீதி நகையும் இசையோட ரூமுக்கு எப்படி வந்துச்சுங்கிறதையே நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே இசை சொல்கிறாங்க, எங்கள் பாரு விஷால் என்கிட்ட யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த நகைக்கு எனக்கு எந்த காரணமும் அதாவது எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ உண்மையை சொல்லிட்டேலா, இதுவே எனக்கு போகிறோம், அதே மாதிரிக்கு நம்ம ரூமில் எப்படி நகை வந்துங்கிறதையும் நீ எப்படி கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, எனக்கு இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை சந்தோஷப்பட்டுட்டு போகவும் அடுத்தது ஸ்ரீஜா அவங்க அசோக்கு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீ இந்த நகையை கொண்டுட்டு போய் யாருக்கிட்ட கொடுத்த அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு கங்காட்ட தான் கொடுத்த அப்படிங்கிறாங்க, இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, இப்போ இதனால பாரு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், அப்போ அந்த கங்காட்ட இருந்து தான் இந்த நகையெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறானா, அப்போ எப்படியும் இந்த நகையை நீ தானே கொடுத்துருக்குன்னு அவள் சொல்லியிருப்பாளா, நீ உடனே அவளுக்கு ஃபோனை பண்ண அப்படிங்கவும் உடனே அசோக்கும் பார்த்தோம்னா அதாவது அசோக்கா நடிச்சிட்டு இருக்கிற பழனி பார்த்தோம்னா அவங்க கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே கங்காவும் இப்போ எதுக்காக ஃபோனை பண்ணுற, நகையை கேட்டு ஃபோன் பண்ணுறீ அப்படிங்கும்போது நகையெல்லாம் நான் அடகு வச்சுட்டு அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு இப்போ நான் அதெல்லாம் நான் கேட்கல, ஆனால் அடகு வச்ச நகையை யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரிக்கு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்கிட்ட அப்படிலாம் யாருமே கேட்டுக்கிடலை, நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், நீ சும்மா ஃபோனை பண்ணி தொந்தரவு பண்ணாத, ஃபோனை வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தாங்க, இதனால் பார்த்தோம்னா அசோக் சொல்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் அந்த அடகு கடையில் தான் அவன் பார்த்துருக்கானே தவிர அவன் கங்காவை நேரடியாக சந்திக்கவே இல்லை, அதனால என்னை பற்றி அவனுக்கு விஷயம் தெரியல போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, ஆனாலும் நம்ம அவ்வளோ சுலபமாக நினைச்சிடக்கூடாது, இவன் அடுத்ததான் உன்னை கண்டுபிடிக்கிற முன்னாடி இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உண்மையான அசோக்கை அடைச்சி வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே யாராவது வந்தாங்களா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் வரலையே மேடம் அப்படிங்கும்போது அசோக் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கிறான் அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் அசோக் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிற அப்படிங்கவும் சரி அவனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா சுபத்ரா கிட்ட அவங்க பாஸ்கர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சுபத்ரா இசை தான் இந்த நகையை எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படின்னா நீ கண்டிப்பாக நீயும் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் நகையை அவள் எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சுது, அப்போ நீ அவளை சந்தேகப்பட்டேலாம் நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படிங்கவும் ஆனால் மீதி நகை இசையோட ரூமில் தானே இருந்துச்சுது, அதுக்கு ஒன்று ஆன்சர் வரலையே, முழுமையாக தெரியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இசை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ விசாலுக்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் இப்போ விசால் சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லாமல் மறைச்சிட்டு அப்படிங்கும்போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறானே அசோக் அவன் உண்மையான எங்கள் அண்ணனே கிடையாது, அவன் தான் இந்த நகையை கொண்டுட்டு போய் அந்த கங்கா கிட்ட கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்லவும் இது கேட்டதுமே இசை அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை பற்றி நீ சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது சொன்னோம்னா அப்போ உண்மையாலே எங்கள் அண்ணனை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஸ்ரீஜா தான் இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது, ஆனால் எங்கள் அண்ணனை எப்படியாவது இவகிட்ட இருந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படிங்கவோ, அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் அண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது ஸ்ரீஜாவோட ஃபோன் நம்பர்லாம் இது பண்ண சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு அதிகாரிகிட்ட, அதனால கண்டிப்பாக எங்கள் அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போதே அப்போ அதிகாரி விசாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு விஷால் அதாவது ஸ்ரீஜா ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறா, ஆனால் அது இப்போ அது சரியாக காட்டலை, கூடிய சீக்கிரமாக அது எந்த நம்பர் யாருக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படிங்கவும் உடனே விசாலும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அதாவது அடுத்த நாள் நலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ காலையில் நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே ஆரம்பமாகிட்டு இருக்குது. அப்போ அசோக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அசோக் இப்போ கொஞ்ச நேரத்தில் நலுங்கு வைக்க போகிறோம், அதனால நீ போய் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போய் உடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. அப்போ இசை வர்ஷினியை பார்க்க வரவும் என்ன வர்ஷினி
வர்ஷினி நீ ரெடியாகவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ வர்ஷினி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே இசை வந்து சொல்கிறாங்க, வர்ஷினி நீ கவலைப்படாத அப்படிங்கவும், எப்படிக்கா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், அந்த அசோக்குக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கல்யாணத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த கல்யாணம் நடக்காது, ஏன்னா இங்கே இருக்கிறது உண்மையான அசோக்கே கிடையாது அப்படின்னு வர்ஷினி கிட்ட இசை வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே வர்ஷினி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, வந்தது அசோக்கே கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம் அதனால உண்மையான அசோக்கை எப்படியும் விசாலும் நானும் கண்டுபிடிச்சிருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அதனால நீ வந்து ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வர்ஷினியை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வருவோம். வர்ஷினியை பார்த்ததுமே உனக்கு ஒன்று கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சிந்தாமணி வழக்கம் போல் கத்த ஆரம்பிக்கவும், அப்போ சுபத்ரா வந்து சிந்தாமணியை போட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் திட்டுறதை ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லவும், அடுத்தது வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ஷினியும் அசோக்கும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இசை வந்து வர்ஷினியை பார்க்கும்போது, வர்ஷினி சோகத்தோடு இருக்கும்போது நீ சோகமாக இருக்காத சந்தோஷமாக இரு, ஏன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சதுமே அப்போ விஷால் வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இசை இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது, உண்மையிலேயே எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு நான் போய் அதிகாரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இசையே சரி அப்படிங்கிறாங்க. விஷால் வந்து அதிகாரியை பார்க்குறதுக்காக போகும்போது இங்கே பார்த்தோம்னா வந்து இசை வந்து ஏதோ வேலை விஷயமா அவங்களும் வெளியே வராங்க பைக்கில். அப்போ இங்கே பார்க்கும்போது உண்மையான அசோக்கை தான் காட்டுறாங்க. அப்போ அசோக் வந்து நினைக்கிறாங்க, இவனுங்க எதுக்காக நம்மளை இத்தனை நாள் அடைச்சி வச்சிருக்கான்னு தெரியல, நம்ம எப்படியாவது அங்கே வந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ ஆளுக்கு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கவும், இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அசோக் பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சிருந்தாங்க. ஐயோ இவன் நம்மகிட்ட தப்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வராங்க. அப்போ அசோக் வந்து அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடி வரும்போது ஒரு காரில் அவங்க அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துடவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க இசை வந்து இருக்கிறாங்களா, இசை பைக்கில் வந்துட்டு இருக்கவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வரும்போது யாருன்னு தெரியல, இந்த மாதிரிக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கவும், என்னங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்க அசோக்குனே தெரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ அடுத்தது அசோக்குக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கவும், அப்போ விஷால் வந்து இசைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இசை நீ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுங்க, அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன ஆச்சுது உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இசை பார்க்கும்போது அவங்க அசோக் பக்கத்தில் இருக்கவும், அப்போ அசோக் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே நான் எங்கே இருக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க டாக்டர் வந்து நர்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இசைக்கிட்ட, இந்த மாதிரி கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இசை வந்து அவங்க பக்கத்தில் போகிறாங்க. நீங்கள் யார் என்னாச்சுது உங்களை கொண்டு எங்கே கொண்டு நான் உடனே சொல்லுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், என்னை யாரும் இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் யார் சொல்கிறீங்க, உங்கள் பேர் என்னது, நீங்கள் எந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா பேர் சுபத்ரா, என் பேர் அசோக் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து இசை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் அசோக் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் அசோக், என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை சொல்லவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து விஷாலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே விஷாலும் அதிகாரியும் ஓடோடி இங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அசோக்கை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும், நான் தானே உன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா அசோக் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னுடைய தம்பியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அசோக்கை அவங்க இசையும் விஷாலும் அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா கிட்ட அவங்க ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு எங்கள் கஸ்டடியில் இருந்த அசோக் வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற ஸ்ரீஜா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா கல்யாணத்தை நம்ம சீக்கிரமாகவே நடத்திடணும்னு சொல்லிட்டு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து உடனே எப்படியாவது உண்மையான அசோக் வரதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி தீரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதனால அங்கே பார்த்தோம்னா இசையும் விஷாலும் இல்லாமல் இருக்கவும், அப்போ கண்டிப்பாக வந்து அசோக்கை தேடி தான் அந்த விஷால் போயிருப்பான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இவங்களுடைய கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்ரீஜா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இசையும் விஷாலும் வந்து அவங்க அசோக் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.